ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு வயசான தாத்தா. அவர் என்னென்னா எல்லா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. எல்லா கடவுள்களையும் பார்க்கணும். திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் அப்படி எல்லா கோயிலுக்கும் போகணுன்னு அவருக்கு ஒரு ஆசை. அவர் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அவரோட கையில் 10,000 பொற்காசுகள் இருக்குது. அந்த 10,000 பொற்காசு ஒரு முடிப்பு, பண முடிப்பு மாதிரி வச்சுருக்கிறாரு. இதை கொண்டு போனால் ரிஸ்க்கு தானே, யாராவது திருட்டிக்குவாங்க தானே. அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கும்போது ஏத்தாப்பில் ஒரு ஃப்ரெண்டு வரார். அவர் பேர் சிவராமன். அவரை பார்த்தோன்னே தாத்தாக்கு ஹாப்பி ஆகிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. சிவராமன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார். அவரும் தாத்தாவை பார்த்தோன்னே நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹெல்த்து நல்லா இருக்கா எல்லாம் விசாரிக்கிறாரு. வாங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது, அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது, அங்கே போய் நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லி சிவராமன் கூப்பிட்றாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் நிழல் காற்றெல்லாம் அப்படி சுகமாக இருக்கும். அதுவும் நல்ல சரியான வெயிலில் அந்த மாதிரி குழு குழு குழுன்னு காற்றோட வேப்ப மரம் தான் எப்படி இருக்கும். உடனே அந்த மரத்துக்கு போகிறாங்க. போய் 2 பேர் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இல்லை சிவராமா, நான் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா கையில் இந்த பணம் முடிப்பு இருக்குது, ஒரு 10,000 பொற்காசுகள் இருக்குது. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே சிவராமனும், இதனால் என்ன, கொடுங்க நான் வச்சுக்கிறேன், இங்கே போயிட்டு வாங்க, நிம்மதியாக போயிட்டு வாங்க, இந்த பணம் என்கிட்ட இருக்கட்டும், நீங்கள் வரவும் வாங்கிக்கங்க அப்படின்றாரு சிவராமன். தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட பணம் முடிப்பை கொடுத்துட்டு கிளம்பிட்டார். வருஷ கணக்காகுது. அவர் எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு எல்லாம் ரவுண்டு அடிச்சுட்டு வர்றதுக்கு வருஷ கணக்காகுது. வர்றார். நேராக எங்கே போவார், சிவராமன் வீட்டுக்கு போகிறார். போயிட்டு சிவராமா என்னோட காசு 10,000 பொற்காசுகளை கொடு அப்படின்னு. சிவராமன் சொல்கிறார், யார் நீ, முதல்ல உன்னை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, என்ன சிவராமா இப்படி சொல்கிற, நான் தான் உன்கிட்ட 10,000 பொற்காசுகள் கொடுத்துட்டு போனேனே, உன்னோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாரு சிவராமன். இவருக்கு தாங்கிக்கவே முடியல தாத்தாவால். உன்னை சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரே ஊரில் இருக்கோம், இப்படி சொல்கிறியே நீ, அவன் எனக்கு தெரியாதா உனக்குன்னு கேட்குறாரு. இல்லை உனக்கு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சிவராமன் ஒரே போடுறார். தாத்தாக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. தேம்பி அழுகிறார். எப்படி இருக்கும் அவருக்கு, ரொம்ப அழுகிறார். அந்த பக்கம் பீர்பால் வரார். பீர்பால் பார்த்துட்டு, என்ன ஆச்சு, என்னங்க, எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு. அப்புறம் நடந்த கதையை சொல்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, நாளைக்கு நீங்கள் அரண்மனைக்கு மன்னரை பாருங்கள், மன்னர்கிட்ட உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்களுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு பீர்பால். மறுநாள் காலையிலே பீர்பால் நேராக தாத்தா வீட்டில் போய் சில விஷயங்கள் சொல்கிறார். இதே மாதிரி அரண்மனையில் மன்னருக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லிட்டு போயிடுறார். மறுநாள் தாத்தா போகிறாரு. பீர்பால் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கிறார். உடனேயே தாத்தா மன்னர்கிட்ட சொல்கிறார், நடந்த கதையெல்லாம் சொல்கிறார். உடனே மன்னர் போய் சிவராமனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாளி அனுப்புகிறாங்க. உடனே காவலாளி போய் சிவராமனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. என்ன, இவரோட பணம் முடிப்பை அவன்கிட்ட கொடுத்தாராம்மா, அது உண்மையா பொய்யா அப்படின்னு. உடனே சிவராமன் சொல்கிறாரு, எனக்கு இவரை யாருன்னே தெரியாது, இவரை பார்த்ததே இல்லை நான் அப்படின்னு ஒரே போடுறாரு. உடனே அவர் பொய் சொல்கிறாருன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் பீர்பாலை கூப்பிட்டு, பீர்பால், இந்த வழக்கு, இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே பீர்பால் எந்திரிக்கிறார். எந்திரிச்சிட்டு தாத்தாட்ட கேட்குறாரு, நீங்கள் இவர்கிட்ட பணம் கொடுத்தீங்கல்ல, ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவர் எங்கே போவார் சாட்சிக்கு, இல்லை ஆனால் வேப்ப மரம் இருக்குது அப்படின்றாரு தாத்தா. உடனே சிவராமன் பயங்கரமாக சிரிக்கிறாரு. உடனே பீர்பால், எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை யாராவது வேப்ப மரத்தை சாட்சியாக கூப்பிடுவாங்களா, அது எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா அந்த வேப்ப மரம், அங்கே இருந்து அந்த வேப்ப மரத்தை இவர் தூக்கிட்டு வருவாரா அப்படின்னு கிண்டலாக கேட்குறாரு சிவராமன். இது பார்த்தா உடனே பீர்பால், நீ தான் அந்த பணத்தை அவர்கிட்ட வாங்கியிருக்க, ஒரு ஒழுங்கு மரியாதை சொல்கிறியா இல்லையான்னு அதட்டுறாரு. யார், பீர்பால் அதட்டினோடனே, ஆமாங்க, ஆமாம் உண்மைதான், அந்த வேப்ப மரத்தில் நின்று தான் எனக்கு கொடுத்தாரு,
எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண முடிப்பை தாத்தாட்ட கொடுத்தாச்சு. ஏன்னா வேப்ப மரம் ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு எப்படி தெரியும் அவருக்கு? அவரே வாயிலே உளறிட்டார். ரொம்ப தூரத்தில் இருக்க வேப்ப மரத்தை எப்படி கூட்டு வருவார்னு கேட்டார்ல, அது பார்த்தாதா உடனே பீர்பால் அவர்கிட்ட ரூபாய் வாங்கி கொடுத்தாச்சு. தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பி. மன்னருக்கு என்னென்னா, இவ்வளோ அறிவாக அந்த தீர்ப்பை பீர்பால் வந்து டீல் பண்ணார்ல, பிரச்சனையை முடிச்சார்ல, அதனால் மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். பீர்பாலை ரொம்ப பாராட்டினார். ஆச்சு உங்களுக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன். சரியா?